முத்துவும் மீனாவும் திருடங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த நகை இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. முத்து மீனாவை பார்த்துட்டு, நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், நாங்கள் இந்த ஏரியாவுக்கு தான் புதுசு, ஆனால் இந்த திருட்டு தொழிலில் நாங்கள் ரொம்ப பழசு அப்படின்னு முத்து சொன்னதும், நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல, உங்களை எப்படி என்னால் நம்ப முடியும், நீங்கள் போலீஸ்லேருந்து வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று இல்லை சார், இந்த அக்கா இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஃபோட்டோவை காமிச்சு, இவங்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும், ஓ இவங்க சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, நான் என்னமோ போலீஸ்னு பயந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்கிறான். உடனேவும் சார், இந்த அக்கா ஒரு நகை கொடுத்தாங்களாமே, அதை உருக்கிட்டீங்களா, அதை உருக்கினதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு நகை இருக்குது, அதையும் நீங்கள் உருக்கி கொடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா இப்போ தானே கொடுத்துட்டு போனாங்க, இன்னும் உருக்கலையே, இப்போ தான் உருக்கிறதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் முத்து அவனை பிடிச்சிக்கிறாங்க. அந்த நகை எங்கடா கூடுறான், அதுவும் இல்லாமல் அந்த பொம்பளைக்கு கால் பண்ணி உன் நகை ரெடி ஆயிடுச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொன்னதும், நீங்கள் யாருடா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போவே அந்த லேடியை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் ஃபோன் பண்ணி அந்த லேடிக்கு கிட்ட உங்கள் நகை ரெடி ஆயிடுச்சு இங்கே வாங்க சொன்னதும், அந்த பொம்பளை இங்கே வர்றாங்க. அங்கே வந்ததும் பொம்பளையை கைகாலமாக பிடிச்சிட்டு, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து மீன் அந்த வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னேன், யார் உன்னை சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி இந்த லேடி கிட்ட பேசினது அந்த லேடிக்கு ஞாபகம் வருது, யாராவது உங்ககிட்ட கேட்டால் நீ ரோஹிணியை தான் கையை காமிக்கணும், என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதும் இந்த லேடி ரோஹிணியை சொல்கிறாங்க. முத்து மீனவும் அதிர்ச்சி ஆகுறாங்க, ரோஹிணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் சரி இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டு நேராக அந்த சாமியார் பொம்பளை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம், இங்கே பாருங்கம்மா, இவ எவ்வளோ பெரிய திருடி, இவ பேச்சு நீங்கள் கேட்டுட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா, இதெல்லாம் யார் செய்ய சொன்னாங்கன்னு கேளுங்க அப்படின்ட்டு முத்து சொன்னதும் அந்த சாமியார் பொம்பளை ரோஹிணியை சொல்கிறாங்க. ரோஹிணி தான் இதுக்கெல்லாம் காரணம், ரோஹிணி சொல்லி தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே இங்கே அதிர்ச்சியாகி இங்கே சாமியார் பொம்பளையை 2 அறை அறையிறாங்க. இவளை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்கிறாங்க. பார்லர் கறியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜயா கோவத்தோட போகிறாங்க. முத்து இருந்துக்கிட்டு, வேண்டாமா இப்போதைக்கு பார்லர் அம்மா எதுவும் பண்ண வேண்டாம், அது ஏதாவது பண்ணால் அப்புறம் மனோஜ்க்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க. அப்போ அவளை சும்மா விட விடணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம அப்பா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் மட்டும் எனக்கு தெரிய வரட்டும், நானே அந்த பார்லர் நம்ம சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்து யார், மீனா யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் தான் அப்படியே சொன்னதும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த திருட்டு கும்பலை பிடிச்சி கொடுத்ததுனால உங்களுக்கு சன்மானமாக இந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரங்க சொன்னதும் இங்கே முத்துக்கும் மீனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் முத்துக்கு மாலை வேறு போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.